ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் NCERT மேத் புக்கில் எக்ஸசைஸ் 9.1 ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறோம். எ கைட் இஸ் ஃப்ளையிங் அட் அ ஹைட் ஆஃப் 60 மீட்டர் அபவ் ஃப்ரம் த கிரவுண்டு. ஒரு கைட் இருக்குது, அது வந்து கிரவுண்டிலேருந்து 60 மீட்டர் அபவில் என்ன பண்ணிகிட்ருக்கு, பறந்துட்டுருக்கு. அதை எப்படி நம்ம ட்ரா பண்ணலாம்? இப்படி ஒரு கிரவுண்ட்லேருந்து எத்தனை மீட்டர் கொடுத்துருக்காங்க? 60 மீட்டர் அபவ். இங்கே தான் என்ன இருக்குது, கைட் இருக்குது இந்த பாயிண்ட்டில். இது கிரவுண்டு, ஓகேவா? அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்குன்னா, த ஸ்ட்ரிங் அட்டாச்டு டு த கைட் இஸ் டெம்பரவரிலி டைடு டு அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்டு. இது வந்து கிரவுண்டில் டெம்பரவரியாக ஒரு பாயிண்டில் அட்டாச் ஆகிருக்கு. இது வந்து அட்டாச் ஆகலை, இது வந்து அந்த ஹைட் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்கே தான் அட்டாச் ஆகிருக்கு. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கு, த இன்க்ளைனேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் வித் த கிரவுண்டு 60 டிகிரி. கிரவுண்டு கூட எவ்வளோ இதில் இன்க்ளைன் ஆகிருக்கா, இங்கே 60 டிகிரியில். சரியா? அதுக்கடுத்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். find the length of the string assuming there is no slack in the string. அதாவது இந்த லென்த் இருக்கு இல்லையா, இதை கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த லென்த் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதில் ஸ்லாக் எதுவுமே இல்லை, இந்த சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்குங்க, அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆங்கிள் கொடுத்துருக்கு, அப்போ இது வந்து ஆப்போசிட் சைடு ஆயிடுச்சு. இங்கே இது ஹைப்போட்டென்யூஸ் ஆயிடுச்சு, இது அட்ஜசன்ட். கரெக்டாக? எஸ், கரெக்ட். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கு, ஹைப்போட்டென்யூஸோட லென்த்து தான் கேட்டிருக்கு, அதாவது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில். அப்போ ஆப்போசிட்டையும் ஹைப்போட்டென்யூஸையும் இப்போ ஏன்னா ஆப்போசிட்டையும் ஹைப்போட்டென்யூஸையும் வச்சு நம்மக்கிட்ட என்ன ஃபார்முலா இருக்குது, சைன். அப்போ சைன் தீட்டாவோட ஃபார்முலா தெரியும்ல, சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். அப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன இருக்குது, சைன் 60 டிகிரி, தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டோட வேல்யூ 60 டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸ் தான் கண்டுபிடிக்கணும். இருக்கட்டுமா? இப்போ சைன் 60யோட வேல்யூ என்ன தெரியும் நமக்கு, √3/2, தட் இஸ் ஈக்குவல் டு 60 பை ஹைப்போட்டென்யூஸ். அப்போ இதை எங்கேயும் மாற்றிட்டா என்ன கிடைக்கும், ஹைப்போட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × 60 டிவைடட் பை √3. ஸோ என்ன கிடைக்கும், வந்து 120 டிவைடட் பை √3 கிடைக்கும். √3 ரிமூவ் பண்ணணுன்னா மல்டிப்ளை போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை √3. மல்டிப்ளை பண்ணால் √3 × √3யோட வேல்யூ என்ன கிடைக்கும், 120 டிவைடட் பை ஒரு 3. இந்த 3யை வச்சு கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 3 is 3, 4 3s are 12, 0. ஸோ 40 √3 மீட்டர். அவ்வளோதான் ஆன்சர்.